Taste the Daily. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலைன்னு ஒரு தலைவர் இருக்கார். அறவேக்காடு. இந்த நாள் பேஞ்ச மழையில நேற்று முளைத்த காலம். அவர் அண்ணா திமுக அழிஞ்சு போகுன்றார். அண்ணா திமுக இந்த தேர்தலுக்கு பிறகு இருக்காங்க. ஏய் மொப்பம் இல்லடா டே, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ அரசியல கத்துக்குட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா என்று அழைக்கப்பட்ட அண்ணன் அழகிரி தென் மாவட்டத்தில் கோடு உச்சியவர். அவர் இதே மாதிரிதான் சொன்னார். 2011 பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியே இருக்கான்னு சொன்னாரு. அவர் இன்னைக்கு அரசியலே இல்லையாப்பா. அவர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளடா. உனக்கு என்னடா தெரியும் ராசா? என்ன ராசா? ஏ தம்பி, ஏன் நீ உண்மையிலே படிச்சு பாஸ் பண்ணியா? பிட்டடிச்சு பாஸ் பண்ணானா தெரியல. இருந்தாலும் என்ன பேசுறேன்னே தெரியல. எதை பற்றி எப்படி பேசுனதில்ல. அண்ணன் எடப்பாடியாரை பற்றி பேசணும். அவரு நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, எத்தனை சேர்மனாக இருந்தவர், எத்தனை பதவி. நீ ஒரு பதவியில கவுன்சிலர் பதவி கூட நின்று ஜெயிச்சதில்லை. அதுவும் ஒரு தேர்தலில் போன சட்டமன்ற தேர்தலில் நாங்க இருந்து 1000 ரூபாய் கொடுத்து உனக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க மக்கள். இன்னைக்கு நீ கோவையில் நிக்கிற, நல்லா மாட்டிக்கிட்ட. அது வேற. அது என்ன ஆகுது? அது வேற. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நாங்க அதுக்குள்ள தலைவர். அண்ணா திமுகவே அண்ணா திமுக தலைவரை பற்றி நீ பேசுவதற்கு உனக்கு அருகதை இருக்கா? இது தியாக கட்சி. ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாதுக்காக மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கம் தான் அண்ணா திமுக. ரத்தத்திலும் வேர்வையிலும் சிந்தி இந்த இயக்கம் வளர்ந்தது. புரட்சி தலைவருடைய ரத்தத்துல தியாகத்தால வளர்ந்தது. எத்தனை பேர் உயிர் பலி கொடுத்து இந்த இயக்கம் வந்திருக்கு தெரியுமா? சாதாரணமெல்லாம் அல்ல. உங்க அப்ப ஆளுங்கட்சியாக உங்க கட்சி தொடங்குறதுக்கு முதலே அண்ணா திமுக 72 தொடங்கிருச்சு. நீங்க அப்ப கட்சியே இல்ல. இப்பதான் கட்சி. அண்ணாமலைக்கு இது தெரியுமா? தெரியாம பேசுறார். தாய்மார்களே, இந்த கட்சியை அழிஞ்சு போகும்னு சொல்றான். அவனை சொல்லுங்க வருவானுங்களா? நீங்க எல்லாம் சாபம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? சாபம் கொடுக்கிறவங்க குழம்பு போடுங்க. எங்க குழம்பு போடுங்க. குழம்பு போடுவீங்களா? போட மாட்டீங்களா? நீங்க போடாம இருக்கீங்க. என்னன்னா, இந்த நாட்டில் ஒரு பேசுறதுக்கு வரமுறை, ஒரு தகுதி வேணும். தன்னை தகுதியை வளர்த்து கொள்ளணும். தகுதி இல்லாம எங்க அம்மாவை பற்றி பேசுறார். புரட்சி தலைவி அம்மாவை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க மனைவியை எங்க அம்மாவை காட்டில 100 மடங்கு இதே அண்ணாமலை சொல்றார். 100 மடங்கு உயர்ந்தவங்க. அங்க பெற்றெடுத்த தாய் இருக்காங்களா, அண்ணாமலையை பெற்றெடுத்த தாய் 1000 மடங்கு உயர்வானவங்க. இது அண்ணாமலை சொன்னதுங்க. நான் கேட்கிறேன், தாய்மார்களே, உங்களுக்காக தன் உயிரே இழந்தவர் புரட்சி தலைவர் அம்மா. இறுதி வரை மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் என்னுடைய கடவுள் என்று வாழ்ந்தவர் புரட்சி தலைவர். உங்களுக்காகவே நான் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் அம்மா. அவரை இழிவாக பேசுறார். இந்த நாட்டில் திராவிட இயக்கம் வளர்ந்ததற்காக சாதாரண சாமானியெல்லாம் பொது வாழ்க்கையில வரலாம். அவனும் சட்டமன்ற உறுப்பினராக, மாநகராட்சி உறுப்பினராக, பேரூராட்சி செயலராக வரலான்ற பேரை அண்ணாவே இழிவாக பேசுகிறார். அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இது என்ன? இதையெல்லாம் பேசுறாருன்னா அவருடைய நாக்கு வெட்டப்படணுமா இல்லையா? அதைத்தான் நான் சொன்னோம். இந்த மாதிரி தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகிறார். நாட்டில் குலக்கல்வி கொண்டு வரக்கூடாது போராடியவர். 94 வயது ஆனாலும் இளமையாக தன்னுடைய வயதால் தள்ளாத வயதிலும் தன் இளமை முழுக்கோடு பணியாற்றியவர். அவரை இழிவாக பேசுகிறார். என்ன நியாயம்? இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த காலத்துக்கு வர்றாங்க. அவங்க ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா? இந்த 10 ஆண்டுகளை இந்த பறவைக்கு என்ன செஞ்சாங்க பாரதிய ஜனதா? மதுரைக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொடுத்தாங்க என்பதையெல்லாம் நீங்கள் புரியணும். திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் செய்யல, எந்த நலத்திட்டம் செய்யல. இங்கே நின்று வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திருக்கீங்களாமா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? அவரு ஒண்ணும் செய்யல, வரல. அவரை இந்த மீண்டும் ஓட்டு கேட்கிறாரு. என்ன நியாயம்? எனவே நமக்காக உழைப்பவர்கள், இப்ப நான் உங்ககிட்ட கேட்க துணிஞ்சு பேசுறேன். இதே செல்லூர் ராஜு, நான் உங்களை பார்க்காம, உங்களுக்கான திட்டங்கள் கொடுக்காம நான் இன்னைக்கு வந்திருந்தா நீங்க என்ன போடா வெளியே, ஏன்னா வெற்றி பெற்றுட்டு போய் இன்னைக்கு வரை என்று சொல்லியிருப்பீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்க இன்ப துன்பங்களை கலந்திருக்கிறேன் நான். ஒரு மக்கள் பிரதிநிதி. என்ன? மக்கள் தான் எஜமானது. மக்கள் நினைத்தாத்தான் பதவி, மக்கள் நினைத்தாத்தான் மந்திரி, இல்லைனா எந்திரி. எனவே
இந்த மக்களுடைய நம்பிக்கை பெறணும்னு தான் எங்க அம்மா எங்கிட்ட சொல்லுவார். மக்கள் நினைக்கும் வரைக்கும், மக்கள் மனதில் இருக்கு வரைக்கும் தான் நான் மந்திரியாக இருக்க முடியும். இல்லைன்னா தெருவுக்கு தான் போக முடியும், தெருவுக்கு தான் போகணும். எனவே நீங்க எல்லாம் அறிந்து புரிந்து வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேலை பார்த்தோம், வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே தாய்மார்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 52 ஆண்டு காலம் இந்த இயக்கம் தொடங்கி இன்னைக்கு 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு. பல்வேறு திட்டங்கள், சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். 69% இடஒதுக்கீடை கொடுத்திருக்கோம். சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்குற முதியோர்களுக்கெல்லாம் 100 ரூபாய் பென்ஷன் கொடுத்து தொடங்கியவர் புரட்சி தலைவர். பெண் குழந்தைகளுக்கெல்லாம் படிப்புக்காக காலில் செருப்பு சீருடை கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. மடிக்கணி கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்காக, ஏழைகளுக்காக, பசியில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். தாலிக்கு தங்கம், மாணவ செல்வங்கள் மடிக்கணினி, இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? எனவே இந்த பறவைக்கு நான் செஞ்சது மாதிரி இந்த அரசு, எங்களுடைய கட்சி எத்தனையோ திட்டங்களை, ஏழை பாளையர்களுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி இருக்கிறது. எனவேதான் மக்களுடைய மனதிலே சிம்மாசனம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மாவை போல கொரோனா காலத்தில் பாத்தீங்கன்னா 2 முறை நமக்கு உதவி பண்ண 1000 ரூபாய் கொடுத்தார். 2500 பொங்கலுக்கு கொடுத்தார், பொங்கல் தொகுப்பு கொடுத்தார். அதே மாதிரி கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு விலையில சமையல் பொருள் கொடுத்தார். அத்தனையும் கொடுத்தவர் நம்ம எடப்பாடியார். அதே மாதிரி 7.5% கொண்டு வந்தார். இத்தனை திட்டங்கள் கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியை பற்றி ஒரு இழிவாக பேசுகிறார் என்றால் அவருக்கு சரியான பாடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன், ரத்தம் ஓடுகிறவரே, நாங்க உயிர் உள்ளவரடா, இந்த கரவேசி கட்டி இருக்க நாங்கள் இந்த மண்ணிலே நடமாடுகிற மக்கள் பிரதிநிதியாக இந்த இயக்கத்துக்காக குரல் கொடுப்போம். இந்த இயக்க வளர்ச்சிக்காக, இந்த இயக்கத்துக்காக குரல் கொடுப்போம். அதுல எத்தனை பேர் இருக்க பூராமே இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் யாரு பூரா தேர்தல் பெய கொள்ளமாரி பெய எல்லா பேரும் சேர்ந்துட்டான். இன்னைக்கு பார்த்தா திமுக தான் இருக்காங்கன்னா இதுல எல்லா பேரும் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அதுல பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் நிறைய கைதுன்னு வரும். இன்னைக்கு அந்த தான் இன்னைக்கு வருது. இன்னைக்கு அது அண்ணாமலை வந்த பிறகுதான், பொறுப்பேற்ற பிறகுதான் இருக்கு. அந்த அண்ணாமலைக்கு நான் சொல்றேன், இனிமேல் வாய் அடக்கம் தேவை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து போகும்டா, நீ அழிந்து போவாய், அரசியலிலே அப்புறப்படுத்தப்படுவாய், அட்ரஸ் இல்லாமல் போவாய். இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை என்றவர் இருந்தார் என்பதே இல்லாமல் போய்விடும் என்பதை மட்டும் மனதிலே கொண்டு எதை பேசினாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு தேன் கூடு. இந்த தேன் கூட்டிலை கைய வைத்தவன் நிச்சயமாக பாதிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டு, என் அன்பான தாய்மார்களே, நமக்கானவர், நம்மில் ஒருவர், பாலும் மடியும் முகத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய டாக்டர் சரவணன் அவர்களுக்கு உங்க பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு அவர் இப்பொழுது உங்களிடத்திலே வாக்கு கேட்டு பேசுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மொத்தத்தில் பறவையினாலே சொந்த பந்தங்களே, கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி நிர்வாகிகளே, அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது சொந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க. ஆலங்குளம்னு சொல்லுவேன். திருப்பரங்குன்றம் தொகுதிக்குள்ள இருக்க எங்க அப்பாவோட ஊரு. இப்போ சொந்த ஊருன்னு கேட்டோன்னா ஆலங்குளம்னு சொல்லுவேன். அது பள்ளிக்கூடத்துல படிக்கல. இப்போ என்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றேன், ஆலங்குளத்தோட சேர்த்து பறவையும் சொந்த ஊருன்னு சொல்றேன். இப்போ நான் அப்படி உங்களோட ஒன்றி போயிட்டேன். இங்க எல்லாரும் எனக்கு சொந்தம் தான். இங்க இன்னும் ரொம்ப சொந்தமா என்னோட தம்பிமார்கள் இங்க இருக்கிறாங்க. தேவேந்திரன் இருக்கிறாரு, கார்த்திகேயன் இருக்காரு, பிரபு இருக்கிறாப்புல. இப்படி உங்களோட ஒன்றி போய் இருக்கிறேன். வைத்தியத்தை தாண்டி, மருத்துவரை தாண்டி உங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறேன். நம்மளுடைய மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள், நீங்க அவருக்கு ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்துருக்குறீங்க. 4வது முறை வெற்றியை கொடுக்கணும், திரும்பவும் நம்மளுக்கு அமைச்சராக வரணும். எத்தனையோ நலத்திட்டங்களை இப்ப சொன்னார், நலத்திட்ட நாயகர். திரும்பவும் இன்னும் கூடுதலா திட்டங்களை அவர் அள்ளி தரணும். நம்மளுடைய சேர்மன் அண்ணன் ராஜா இருக்கிறாங்க, கலாமீனா இருக்கிறாங்க, பேரூராட்சி செயலாளர் என்ன எங்க கூட மேற்கு தொகுதியோட பொறுப்பாளர் அண்ணன் MS பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க. தொகுதி பொறுப்பாளராக தேர்தலுக்காக KK முகில் தம்பி வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி சின்னமான இரட்டை இலையில வாக்களியுங்கள்னு கேட்டுக்கிறோம்.
எனக்கு நீங்க வாக்களித்து என்னைய உங்களோட பிரதிநிதியா டெல்லிக்கு அனுப்பினா தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு எங்க கழக செயலாளர் Taste the Daily.